ஆனா எல்லாருமே கிர்மாடாவை எதிர்த்து போராடலாம்னு முடிவு பண்ணிட்டு இப்ப அத நினைச்சு வருத்தப்படுறீங்கன்னு புரியுது. அதுக்காக அந்த கிர்மாடா சொல்ற மாதிரி தோல்வியை ஒத்துக்க சொல்றீங்களா? கூடவே கூடாது. கிர்மாடா இந்த பூலோகத்தை மட்டுமில்ல, மொத்த உலகங்களையும் தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள எப்படியாவது கொண்டு வரணும்னு நினைக்கிறான். ஞாபகம் வச்சுக்க, நீ வீரமானவன். ஆனா எந்த மாய ராட்சசனை நீ எதிர்த்து நிக்கணும்னு முடிவு பண்ணிருக்கியோ அவன் சாதாரணமானவன் இல்ல. போரிடணும்னு தீர்மானிச்சு முன்னேறி போயிட்டு இருக்கிற சமயத்துல பின்வாங்கணும்னு நினைக்கிறது மிகப்பெரிய தவறு பீம். சூரியன் மறைஞ்சி இருள் சூழ்ந்தா கிர்மாடாக்குள்ள மறைஞ்சிருக்கிற மாய சக்திகள் பயங்கர சக்தியை வெளிப்படுத்த ஆரம்பிக்கும். அந்த சமயத்துல அவனோட மாய சக்திகளை ஜெயிக்கணும்னு நீ போராடினேன்னு வச்சுக்க, உன்னோட சக்திகள் தான் பலவீனம் அடைய ஆரம்பிக்கும். எனக்கு குழப்பம் ஏற்பட்டதுனாலதான் உங்களை தேடி வந்தேன். எந்த குழப்பமும் தேவையில்லை பீம். இத வாங்கிக்க. இந்த வீரவாள் பல 100 வருடங்களா என்னோட பாதுகாப்புல பத்திரமா இருந்துகிட்டு இருக்கு. இதுவரைக்கும் என்னை விட்டு இது பிரிஞ்சதே இல்ல. எதிரி உன் கண்ணுக்கு தெரியலன்னு தானே இங்க வந்த.